மக்களை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பேசுகிறது தான் இன்ஃபர்மேட்டிவ் டைரினா, ஆனால் என் வார்த்தைகள் அத்தனையுமே இந்த கண்டென்ட்டை எனக்கு பெரிய லெவலில் யோசிச்சு கொடுத்தது அத்தனையுமே விஜய் அண்ணா தான். நான் விகடனுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலைல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா விகடனுக்கு நடந்த இந்த அநீதியை தட்டி கேட்கணும்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இப்படி நான் பேசுவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. என்னுடைய பேச்சு அத்தனைக்குமே காரணம் விஜய் அண்ணா பண்ண இந்த ட்வீட்னால தான். ஒரே ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் திமுக ஒன்று அப்படிங்கிறத நம்மகிட்ட ப்ரூவ் பண்ணார்ல, அது அடிப்படையாக யோசிக்கும் போது தான் அடே அப்பா, நடிகரை தாண்டி இந்த மனுஷன் அரசியல் தலைவருங்கிறத ப்ரூவ் பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அண்ணா விஜய் அண்ணா அந்த ட்வீட் மூலம் உனக்கு என்ன ஏன் சொன்னார், என்ன உனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் 3 பாட்டு இருக்க போகுது. ஒன்று, விகடனுக்கு நடந்த அநீதி என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம். விகடனுக்கு திமுக துணை நிற்குது, அது என்ன கண்டிஷன், என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 3வது, விகடனோட தாவேக்காவோட உறவு சார்ந்த சில விஷயத்தை சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோட பிளான் இது மட்டும்தான். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கண்டென்ட் எனக்கு கொடுத்த விஜய் அண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விகடனுக்கு என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக அதை நான் பதிவு செஞ்சிடறேன். விகடன் அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான வெப்சைட் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அந்த விகடன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த விகடன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ விகடனாக படிக்க முடியல. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கட்டுரைகள் விகடனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எதுவுமே போடாமல் போஸ்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விகடனோட கட்டுரைகளை இப்போ யாராலுமே படிக்க முடியல. இதான் யதார்த்தம். இதற்கு விகடன் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்களுடைய பார்வையாளர்கள் மூலமாக அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இதை நாங்கள் எப்படி இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மத்திய அரசு தான் ஏதோ வேலை பார்த்துருக்கு, பிஜேபி அரசாங்கம் தான் ஏதோ வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி நாங்கள் பெரிய லெவலில் நம்புகிறோம். அதற்கு காரணமாக நாங்கள் எதை சொல்கிறோன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காலேருந்து சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்ச இந்தியர்களை வந்து கைவிலங்கு போட்டு பெரிய லெவலில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட ஒரு கார்ட்டூனை போட்டதுனால மத்திய அரசாங்கம் இதை பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் அச்சப்படுறோம். எங்கள்கிட்ட இருக்கிற தகவல் அடிப்படையில் எங்களுக்கு இப்படி தான் தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அஃபீஷியல் மேலும் எங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விகடனே முதல்ல ஓப்பன் மீடியாவில் சொன்னதுனால தான் எல்லா தலைவர்களுமே விகடனுக்கு ஆதரவாக நின்றுகிட்டு இருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் வித் விகடன் அப்படிங்கிற ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பர்சனலாக அந்த விகடன் சொல்கிற கட்டுரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பர்சனலாக படித்து எனக்கு பல்வேறு விதமான தெளிவுகளை விகடன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட பொது நிகழ்ச்சியை விகடன் தான் ஹோஸ்ட் பண்ணிச்சு. அந்த வகையில் விகடனுக்கும் எனக்குமான பழக்கம் ரொம்ப ரொம்ப காலகட்டமாகவே இருக்குது. விகடன் அந்த பார்வையாளர் அப்படிங்கிற முறையில் நான் தினசரி படிக்கிற அந்த விகடன் இன்னைக்கு இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இல்லை அப்படிங்கிறதுக்கு நியாயமான காரணம் இருந்தால் கூட சரியானதாக இருக்கும். ஒரு கார்ட்டூனை போட்டதுக்கு பிஜேபி அரசாங்கத்தோட இயலாமையை வெளிப்படுத்தினதுனால விகடனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. ஸோ பிஜேபி விஷயத்தில் அந்த அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா கைவிலங்கு போட்டு மனிதாபிமான முறையிலே வராமல் கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, எப்பா எல்லா நாட்டுக்கும் அப்படி தான் பண்ணிச்சு, இந்தியாவுக்கும் அப்படி பண்ணிச்சு, இந்தியாவில் மட்டும் ஏன் அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டுக்கும் பண்ணுறது வேற. பிரதமர் நரேந்திர மோடி வாய்க்கு வாய் சொல்றாரு ட்ரம்ப் என்னோட நண்பர்னு. ஸோ நண்பராக இருக்கக்கூடிய நாட்டுக்கு மட்டும் சின்னதாக ஒரு சலுகை கொடுக்கலாம்ல. அதாவது அவங்கள அனுப்பிச்சு விடும்போது இந்தியா ஏற்றுக்குச்சு, சில நாடுகள்லாம் ஏற்றுக்க முடியாதெல்லாம் சொன்னாங்க. இந்தியா வந்து ஏற்றுக்குச்சுங்கிற ஸ்டாண்ட் எடுக்கும்போது இந்தியாட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரியும் போது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட நண்பர் அப்படிங்கிற முறையில் அந்த கைவிலங்கு போடுற விஷயத்தை மட்டும் தளர்த்திட்டு வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம்ல. ஒரு அடிமையை அனுப்பிடுற மாதிரி அனுப்பிடுறீங்களே அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. அவங்கள இப்படி ட்ரீட் பண்ணுறது, அதுவும் இந்தியர்களை இப்படி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறுன்னு சொல்லி தான் விகடனுக்கு எதிராக எல்லாருமே இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விகடன் போட்ட அந்த கார்ட்டூனை நிறைய பேர் ஆதரிச்சது, நிறைய பேர் சிரிச்சதுக்கான காரணம் அது மட்டும்தான். ஸோ இந்த கார்ட்டூனுக்காண்டி கோவப்பட்டு விகடனை முறக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் அண்ணா விஜய் அண்ணா சொன்ன மாதிரி பாசிச போக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் விகடனை கண்டிக்கிறாங்க. இங்கே பெரிய காமெடி என்னன்னா, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருப்பாப்ல. ஸோ பத்திரிகை சுதந்திரம்னா சவுக்கு சங்கர் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க ஊரில் அவங்க எப்படியோ இந்த ஊரில் நீங்கள் எப்படி தானே, 2 பேருக்கு நடுவில் எதுவும் வேறுபாடு இருக்கா? சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்தில் நீதிமன்றத்தில் உங்களுக்கு பாடம் எடுத்தாங்க. நம்ம கூட அந்த பாடத்தை கூட ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். கருத்துனா என்ன, கைதுனா என்ன, எதற்கு கைது பண்ணணும் எதற்கு கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பாடம் எடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா,
என்ன ஒரு குண்டாஸ் உடச்சு விட்டா அடுத்த குண்டாஸ் போடுறீங்களே என்ன கதை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கண்டிச்சிச்சு ஒரு பத்திரிகையாளருக்கு எதிராக அப்படி செயல்படுறீங்கன்னு சொல்லி. சவுக்கு சங்கர் பேசுனதெல்லாம் பர்சனலாக நமக்கு உடன்பாடு இல்லை நிறைய இடத்துல. ஆனால் அவரை நடத்தின விடம், அவரை நடத்தப்பட்ட விதத்தில் பெரிய லெவலில் ஒரு பத்திரிகை சுதந்திரம் தமிழகத்தில் கேள்விக்குறியானுச்சு. மறந்துட்டீங்களா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே? இப்போ நல்ல வேஷம் போட்டுவிட்டு சட்டையை மாட்டிவிட்டு ட்வீட் போடுறீங்களே, இது முதல்ல சரியானதா? ரெண்டாவது பாயிண்ட், இதோட முடியல. தமிழகத்தில் ஏகப்பட்ட பத்திரிகையாளரை ட்வீட் போட்டதுக்கு, மீம் போட்டதுக்கு, அந்த கருத்து சுதந்திரத்தை சொன்னதுக்கு, அதாவது அவங்களோட இயலாமையை அவங்க பதிவு செஞ்சதுக்கு அவங்கள தூக்கி உள்ளே போட்டீங்க, இந்த இணையதளத்தை முடக்குனீங்க. உங்களோட இயலாமையை நாங்கள் யாராவது பதிவு செய்யும் போது எங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான வேலைகளை பார்க்குற நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்களா? எத்தனை மீம் போட்டவனை நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கீங்க? எத்தனை கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள பர்சனலாக உடைச்சி அவங்க பொருளாதாரத்தை சிதைச்சி எவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க. மூணாவது, இந்த ஞானசேகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் லீக் ஆனிச்சுல்ல, அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை விசாரணை அப்படிங்கிற பேரில் அவங்கள கூப்பிட்டு அவங்க மொபைல் ஃபோன் அத்தனையுமே நோண்டி பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு அவங்கள மன உளைச்சலாக்கி அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கண்டனத்தை சம்பாதிச்ச நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க. எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்வேறு தகவல்களை சோஷியல் மீடியாவில் கொண்டு வர்ற மிக முக்கியமான பத்திரிகையாளரை தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தாக்குதல் நடத்துகிறீங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பேசணுன்னா, ஒரு ஆயா பெரிய லெவலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை திட்டி ஒரு ரோட்டில் நின்று பேசுகிறாங்க. அந்த ஆயாவை ஒரு மனுஷன் வீடியோ எடுக்கிறான். அந்த ஆயாவை தேட தனிப்பட அமைச்சு அந்த ஆயாவை தேட நீங்கள் தானே அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க. பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பிரதானமானது, உங்களை விமர்சித்து ஏதாவது ஒரு கட்டுரைகள் எழுதக்கூடிய பத்திரிகைக்கு பத்திரிகை விளம்பரமே கொடுக்க மாட்டீங்க. உங்களை விமர்சித்தா அந்த பத்திரிகை சேனல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட சன் டைரக்ட் விஷயத்தில் அதில் பின்னோக்கி கொண்டு போயிடும். ஆனால் உங்களை விமர்சித்தாவே நீங்கள் வேற மாதிரி நடந்துப்பீங்கிறது ஊருக்கே தெரியும். அங்கே அவங்க எப்படின்னா, இங்கே நீங்கள் எப்படி தானே ரெண்டு பேரும் என்ன, எப்பா நீ பண்ணும்போது நான் எது இருக்கிறேன், நான் பண்ணும்போது நீ எது, ஆனால் ரெண்டு பேரும் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இதை தான் எனக்கு விஜய் என்ன அவரோட ட்விட்டர் மூலமாக அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாசிச அணுகுமுறை அப்படிங்கிறதுல மாநில அரசை சேர்த்து சொன்னார். மாநில அரசுன்னு சொல்லி அண்ணா சேர்த்து சொல்லும் போது தான் அட ஆமாம் இல்லை தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மைக்குமே. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றிலாம் பேசாதீங்க. அதுதான் இந்த 2025ஓட பெரிய காமெடியாக இருக்கும். இது ரெண்டா. இப்போ மூணாவது, தாவேக்காக்கும் விகடனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தில் அண்ணா தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளிப்படுத்திட்டாங்கல்ல. விகடன் நமக்கு பர்சனலாக பல்வேறு விஷயங்களை செய்யும். ஆனால் விகடன்ட்ட என்ன ஒரே ஒரு முரண்பாடுனா, இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த சில பேர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாலியல் குற்றத்தில் மாட்டிக்கிட்டாவோ, திருட்டு சம்பவத்தில் நடந்தாவோ, ஆள்கடத்தல சம்பவத்தில் நடந்தாவோ திமுக நிர்வாகி அதிமுக நிர்வாகி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விகடனில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகியும் போடுறாங்க. எனக்கு இதில் ஏன் பர்சனலாக உடன்பாடு இல்லைன்னா, திமுக அதிமுகன்னு சொல்லி ஹைலைட் பண்ணுறதுல என்ன காரணம் இருக்குன்னா, அவங்களாம் அதிகாரத்தோட தொடர்புடையவங்க. திமுக அதிமுகவில் சேர்ந்தவங்க. இன்றைக்கி நிறைய பேர் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்காங்க, திமுக ஆட்சி நிர்வாகத்தில் இருக்குது. அவங்கள குறிப்பிட்டு செய்திகள் வெளியிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த பேர்லாம் ஏன் போடுறாங்கன்னா, அதிகாரத்தோட தொடர்புடையவங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த திமுக நிர்வாகி தப்பு பண்ணுறாரு, அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. நான் இங்கே நாம் தமிழர் கட்சியை சேர்த்து கூட சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி இங்கே அதிகாரத்துக்கு போகல, அதே நேரத்தில் தாவேக்கா இங்கே அதிகாரத்துக்கு போகல. அதிகாரத்துக்கு போகாத நாங்கள் எதற்காண்டி அந்த பாலியல் குற்றங்களில் எங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணி போடுறீங்கல்ல, அதுதான் ரொம்ப விகடனோட எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும். அதிகாரத்தை தொடர்புடையவங்களை குறிப்பிட்டு பேசும்போது தான் திமுக அதிமுகன்னு சொல்லி அந்த நிர்வாகி நம்ம ஹைலைட் பண்ணணும். ஏன்னா அதிகாரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியணும். அதிகாரத்துக்கு போகாத கட்சியை அந்த தனிநபர் குற்றங்களோட சேர்த்து பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் தான் நம்ம விகடனுக்கு. இங்கே அண்ணாமலை அவர்களை பற்றி நான் ஏன் பேசி இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக அகேன்ஸ்ட்னாவே மொதல் ட்வீட்டு அவர்கிட்ட தான் வரும். ஏன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அந்த ரயில்வே டிக்கெட் விஷயத்தில் கூட தன்னுடைய தரப்பு நியாயத்தை ட்விட்டரில் வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த விகடன் விஷயத்தில் மத்திய அரசை ஒரு பத்திரிகையை கிளைம் பண்ணுது, நீ தாயா காரணம்னு சொல்லி கிளைம் பண்ணுது. மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை, மத்திய அரசாவும் இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை. ஸோ அதற்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்ட ட்வீட்டுக்கு கூட ரீட்வீட் போட்டு இதாங்க விஷயம், இதாங்க மேட்ருன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதற்கு அடுத்து போட்ட ட்வீட்டுக்கு இப்போ வரைக்கும் அண்ணாமலை என்ன வாய் திறக்கலை. செய்தியாளர் சந்திப்பில் வேணால் அவர் வாயை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு இதுக்கு
இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் வாண்டடாக வந்து பெரிய லெவலில் விளக்கம் சொல்கிற அண்ணாமலை அவரோட பேரே போட்டிருக்காங்க. விகடனு அவங்களோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட விஷயம் மூலமாக தான் எங்களுடைய இணையதள பக்கம் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னே போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை. ஸோ அந்த விகடன் விஷயத்தில் விஜய் அண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த விஷயத்தை எனக்கு யோசிச்சதுக்கு, இந்த மண்டை யோசிச்சதுக்கு ஒரே காரணம் விஜய் அண்ணா தான். அவர் போட்ட ட்வீட் தான். ஒரே ட்வீட்டில் 2 பேர் அடித்தார் பார்த்தீங்களா? அந்த ஆங்கிளை நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு அண்ணா நம்மள்ட்ட இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் அப்படிங்கிற அடிப்படை புரிதலே வருது. ஸோ அண்ணாக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.